இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் என்வாயர்மெண்ட். இப்போ நம்ம ஒன்று டெவலப் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எதுலலாம் என்வாயர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இம்பேக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் என்வாயர்மெண்ட். நான் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போது அது என்வாயர்மெண்ட்டில் எப்படி இம்பேக்ட் நடக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அஃபெக்ட் த என்வாயர்மெண்ட் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஒரு டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒரு என்வாயர்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இதில் கீ இம்பேக்ட் பார்த்திங்கன்னா எதுலலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்கோலஜிக்கல் இம்பேக்ட். ஈக்கோலஜிக்கல் இம்பேக்ட்னா பயோடைவர்சிட்டி லாஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் கேன் லீட் டு த டெக்ளைன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் ஈகோசிஸ்டம். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸோ பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற சென்ஸ் அங்கே இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் அதில் நிறைய அஃபெக்ட் ஆகும். இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, ட்ரீஸ்லாம் கட் பண்ணால் பேர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும், ட்ரீஸு இந்த மாதிரி நிறைய வந்து ஹேபிடேட் அதோட வாழும் இடத்தையே நம்ம வந்து இது பண்ணுறனால டீஸ்ட்ரக்ட் பண்ணுறனால நம்ம வந்து அந்த உயிரினங்களோட அழிவை நோக்கி போவோம். அதுன்னு சொல்கிறது தான் பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகேவா? ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் கேன் லீட் டு த டிக்ளைன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் ஈகோசிஸ்டம். இன்வாசிவ் ஸ்பீஷீஸ். இன்வாசிவ் ஸ்பீஷீஸ்னா development may introduce non-native species that disrupts the local ecosystem. அதாவது இப்போ இன்வாசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லும் போது ஒரு சில இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெட்டுக்கிளிலாம் நிறைய வந்து பயிர்கள் அழிக்குது அப்படின்லாம் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், அந்த ஒரு மூவி பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும் போது அந்த நான் நேட்டிவ் அதுக்கு இங்கே வாழும் இடமே இருக்காது அந்த மாதிரி ஸ்பீஷீஸுக்கெலாம் நம்ம வந்து லோக்கல் ஈகோசிஸ்டம்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்வாசிவ் ஸ்பீஷீஸ்னால் டெவலப்மெண்ட் மே இன்ட்ரடியூஸ் அ நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் தட் டிஸ்டர்ப் தர் லோக்கல் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன்னா என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கேன் டீஸ்டேபிளைஸ் சாயில். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சாயிலோட டீஸ்டேபிளைஸ்டாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். எரோஷன் இன்க்ரீஸ் ஆகி வாட்டர் பாடிஸில் நிறைய செடிமெண்டேஷன்ஸ்லாம் நடக்கும். எரோஷன் தி சென்ஸ் நிறைய பார்ட்டிகல்ஸாக மூவ் ஆகும் அந்த சாயிலேருந்து. அது மூலயமா வாட்டர் பாடிஸில் வந்து செடிமெண்டேஷன்ஸ் நடக்கும். இதுதான் பயோடைவர்சிட்டி லாஸ், இன்வர்சிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் சாயில் எரோஷன். இதுதான் ஈக்கோலாஜிக்கல் இம்பேக்ட். ஈக்கோலாஜிக்கலாக நடக்கிற இம்பேக்ட். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட்டு வாட்டரில் இருக்கலாம், ஏர் இருக்கலாம். வாட்டரில் பார்த்த வரைக்கும் அதோட குவாலிட்டி வந்து இதுவாகும், கண்டாமினேட் ஆகும். பொல்யூஷன் ஃப்ரம் ரன் ஆஃப் ஆர் வேஸ்ட் கேன் கண்டாமினேட் டு லோக்கல் வாட்டர் சப்ளைஸ். கரெக்டு. வாட்டரோட அவைலபிலிட்டி சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட் என்ன வேணால் டைவெர்ட் பண்ணும் வாட்டரை, ரிவர்ஸு, அக்வயர்ஸ் எல்லாமே டைவெர்ட் பண்ணி விடுறனால இது வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம்மை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இம்பேக்ட் ஆகும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராலஜி. ஹைட்ராலஜிக்கு ஒரு ஆல்ட்ரேஷனாக வந்து சேஞ்ச் இன் லேண்ட் யூஸ் கேன் அஃபெக்ட் நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ அண்ட் ட்ரைனேஜ் பேட்டர்ன். நம்ம வந்து ஹைட்ராலஜி ஆல்டர்னேட் பண்ணுறனால லேண்டில் சில சேஞ்ச் நடக்கிறதுனால அது வந்து என்னென்னா நேச்சுரலாக வர வாட்டர் ஃப்ளோவை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டரோட குவாலிட்டி, வாட்டரோட அவைலபிலிட்டி, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராலஜி. ஏர் குவாலிட்டி. ஏர் குவாலிட்டினா என்ன? பொல்யூட்டன்ஸு, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்லாம் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனால அதில் வந்து நமக்கு வந்து நிறைய டஸ்ட் அண்ட் எமிஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஏரோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். நெக்ஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் கிளைமேட் சேஞ்ச் இருக்கனால. ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் போது இன்க்ரீஸ்ட் எனர்ஜி யூஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேன் கான்ட்ரிபியூட் டு கிளைமேட் சேஞ்ச். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஏரோட குவாலிட்டி. நிறைய வண்டி ஓட்டுறதுனால தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டே ஆகுது. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் இம்பேக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட். டெவலப்மெண்ட் கேன் லீட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அண்ட் டிஸ்டர்ப்டிங் அ சோஷியல் ஸ்ட்ரக்சர். அதாவது டெவலப் பண்ணுறனால அது வந்து நிறைய கம்யூனிட்டிஸோட
டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, இங்கேருந்து அவங்க அங்கே போகிறாங்க. இப்போ மீனவர்கள் குடும்பம்லாம் அங்கே ஏதாவது ஒரு இது கட்டும்போது அவங்களாம் வந்து சேஞ்ச் ஆகிறோம்ல நம்ம இடத்த தான். இதனால சோஷியல் ஸ்ட்ரக்சரு அவங்க வாழ்வியல் தன்மையில் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னா சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்டில் வந்து ஏதாவது சைட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். எக்கனாமிக் சேஞ்சஸ் டெவலப் பண்ணும்போது அது வந்து ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்க லைஃப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் யூசேஜ், அர்பனைசேஷன், ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் கேன் லீட் டு லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் நேச்சுரல் ஹேபிட். அர்பன்ற போது இட் வாஸ் அ சிட்டி ஆர் அ டவுன், லைக் அது வந்து ஃபுல்லி டெவலப்டு சிட்டியாக இருக்கும். அதனால நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நிறைய லாஸ் இருக்கும், நம்ம நிறைய நிலங்களை வந்து வீணாக்குவோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் ஹேபிட்டையும் வீணாக்குவோம். ஃப்ராக்மெண்டேஷன் என்னென்னா டெவலப்மெண்ட் கேன் ஃப்ராக்மெண்ட் எ ஈகோசிஸ்டம் மேக்கிங் இட் ஹார்டர் ஃபார் ஸ்பீஷீஸ் டு ட்ரைவ். ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லும் போது நம்ம டெவலப்மெண்ட்னால நிறைய ஸ்பீஷீஸ்க்கு வந்து வாழவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, அடாப்டேஷன் அண்ட் ரிசைலன்ஸ். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன? இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆஃபன் லீட்ஸ் டு, நம்ம டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் ஆக அது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ஹையராக இருக்கும். ஓகேவா? இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆஃபன் லீட்ஸ் டு ஹையர் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் எக்ஸாபரேட்டிங் கிளைமேட் சேஞ்ச். இதனால நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றோம். நெக்ஸ்ட் அடாப்டேஷன் அண்ட் ரிசைலன்ஸ். அடாப்டேஷன் அண்ட் ரிசைலன்ஸ்னால் என்னென்னா ப்ராஜெக்டில் வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம் கம்யூனிட்டிஸ் டிசைல் ஆகிறது, ஈகோசிஸ்டமு, கிளைமேட் இம்பேக்ட்டு, இது எதுவுமே நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா. இதான் வந்து அடாப்டேஷன் அண்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் இம்பேக்ட், லைக் நாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷனால் அதில் இருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நிறைய நாய்ஸ் இருக்கனால. வேஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நிறைய வேஸ்ட்லாம் கொண்டு வரும். சாலிட் அண்ட் ஹசார்டியஸ் வேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே என்விரான்மெண்ட் ரீக்ரேடேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதோட மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம் இந்த இம்பேக்ட் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, பப்ளிக்கை கன்சலேஷன் பண்ணணும். லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கிளைண்ட்டோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் எல்லாருமே வருவாங்க, ஒரு பீப்புள் எல்லாருமே சேர்த்து வரவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸு. என்ன கன்சர்னு எல்லா இன்புட்டையும் கேதர் பண்ணணும். மிட்டிகேஷன் பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணும் போது நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கிறதெல்லாம் மினிமைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அசஸ்மெண்ட் இம்பேக்ட், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மிட்டிகேஷன் மெசேஜ்ஸு, இதெல்லாம் எப்படி இருக்குன்றத மானிட்டர் பண்ணி எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இம்பேக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் என்வாயர்மெண்ட். என்னென்ன பார்த்தோம்? ecological impact, water quality, air quality, soil with the land usage change, next cultural and social impact, climate change, noise pollution, waste generation. 8 once again நம்ம போலாம். ecological impact, water resource, air quality, land usage changes, cultural and social impact, climate change, noise pollution, waste generation. ஓகேவா? மிட்டிகேஷனில் வந்து எப்படி தடுக்கலாம்னா பப்ளிக்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். பிளான்ஸ் வந்து மிட்டிகேஷன் பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணும் போதே நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மினிமைஸ் பண்ணலாம். மானிட்டரிங் அண்ட் எவாலுவேட் பண்ணலாம்.